வணக்கம். தேங்க்யூ ரூபன். கந்தரோடை ஸ்கந்தவரோதயா கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா நடத்தும் 21வது ராப்போசன விருந்து ஒன்று கூடலில் இந்த மேடையில் நான் நிற்பதை பெரும் பாக்கியமாகவும் பெருமையாகவும் கருதுகிறேன். இன்றைய விழாவிற்கு வினிபெக்கில் இருந்து வருகை தந்திருக்கும் வைத்திய கலாநிதிகள் பாலச்சந்திரன் தம்பிராஜா, பாமினி பாலச்சந்திரன் தம்பதிகளையும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு பொன் கனக சபாவதி அவர்களையும், கௌரவ விருந்தினர்களாக வந்திருக்கும் பாலசுப்ரமணியன் கிருஷ்ணர், பத்மாசினி, அவருடைய மகன் முரளி, அனைவரையும், பழைய மாணவர்கள், அவர்கள் குடும்பத்தினர், நண்பர்கள், நண்பர்கள் அனைவரையும் மகிழ்வுடன் வரவேற்கிறேன். இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக அமைக்க தங்கள் சொந்த வேலைகளையும் பிற்போட்டு ராப்பகல் பாடுபட்ட எங்கள் செயற்குழு அங்கத்தவர்கள், போஷகர்கள் மற்றும் ஆதரவு தந்த புரவலர்கள், அதாவது ஸ்பான்சர்ஸ், இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் நன்றி கூறுகிறேன். விளையாட்டுப் போட்டி, கோடைகால ஒன்று கூடல், கலஞ்சி நிகழ்ச்சிகளோடு சேர்ந்த ராப்போசன ஒன்று கூடல் என கனடா பழைய மாணவர் சங்கம் எங்களை இணைத்தும் பிணைத்தும் வைத்திருக்கிறது. அதேவேளை உங்கள் எல்லோரின் ஆதரவிலும் அன்பளிப்பிலும் இந்த சங்கம் மாதம் கல்லூரியின் அடிப்படை தேவைகளையும் பரிசளிப்பு விழா, ஸ்தாபகர் தினம் என்று உதவி செய்து வருகிறோம். இதற்கு மேலாக நாங்கள் ஒரு பவிலியன் கட்டுவதற்கு நிதி சேகரிப்பு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஸ்கந்தா விளையாட்டு போட்டி நேரம் இது couple of years ago, கொஞ்சம் நான் சொல்ல முடியாத எத்தனை வருஷம் உண்டு. என்னுடன் ஒரே இல்லத்தில் இருந்த டாக்டர் பாமினி பாலச்சந்திரன், நாங்கள் மாணிக்கம் ஹவுஸில் இருந்தோம். ஒரே வகுப்பில் இருந்த பத்மாசினி, மணி, இவர்கள் இருவரையும் ஒரே நேரத்தில் சந்திப்பது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பசுமை நிறைந்த நினைவுகள். மாதா பிதா குரு தெய்வம் எழுத்தறிவித்தவன் நிறைவனாவான் என்பன எமது பிஞ்சு மனதில் ஆழமாக பதிந்த தாரக மந்திரம். ஆசிரியர்களுடன் பயபக்தியுடன் பழக வேண்டும் என்று பெற்றோர்கள் சொல்லித் தந்தார்கள். பக்தி இருந்ததோ சொல்ல முடியவில்லை, ஆனால் பயம் இருந்தது உண்மை. உதாரணத்துக்கு இங்கு வருகை தந்திருக்கும் திருமதி வரதராஜா டீச்சரை அந்நாளில் அணுக முடியாது, பயம். ஆனால் இன்று கட்டி அணைத்து வரவேற்க முடிகிறது. அந்த பயம் இப்பொழுது பக்தியாக மாறிவிட்டது. எங்கள் சங்க உறுப்பினர்கள் பலர் கல்லூரி வளாகத்துக்கு நேரில் சென்று மாணவர்கள், ஆசிரியர்கள், அதிபர் எல்லோரையும் சந்தித்துள்ளனர். ஆலோசனையும் உதவிகளும் வழங்கினார்கள். கனடா திரும்பி வந்த பின்னும் தொடர்பு கொண்டு உதவி செய்கிறார்கள். உதாரணத்துக்கு எங்கள் பழைய மாணவன் அண்டன் சந்திரசேகர் அண்மையில் ஒரு பெரிய பொதி அனுப்பி வைத்திருக்கிறார். உதவந்தாட்டத்துக்கு தேவையான உடுப்புகள், சப்பாத்துகள், அப்படி சாமான்கள். கந்தையா என்ற சுமல் ஏற்றி வைத்த ஸ்கந்தவரோதயா கல்லூரி டாக்டர் PS சுப்பிரமணியம் முகாமைத்துவத்தில் பிரகாசிக்க தொடங்கிய நேரம் வந்தார் எங்கள் ஒரேட்டர் சுப்பிரமணியம் அதிபராக. இவருக்கு பக்கபலனாக வைசர். இவர்கள் தேர்ந்தெடுத்த கலைத்துறை, விஞ்ஞானத்துறை, விளையாட்டுத்துறை ஆசிரிய மணிகள் அவர்களின் திறமை என்றென்றும் மறக்க முடியாது. இவர்களால் கல்லூரிக்கு கிட்டிய பெருமை சொல்ல முடியாது. இந்நாள் அதிபர் ஆர் திருமருகனுக்கு சமூக சேவைக்காக கலாநிதி பட்டம் கிடைத்திருக்கிறது. எங்கள் கனடா பழைய மாணவர் சங்கம் சார்பில் எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அவருக்கு குறித்தார்கள்.
இவர் எங்கள் கல்லூரி வளர்ச்சிக்கும் பாடுபட வேண்டும். பழைய மாணவர்களாகிய நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்கு நடக்கவிருக்கும் பாரதி கலைக்கோயில், இன்னிசை கச்சேரி, மேஜிக் ஷோ, முக்கியமாக கொப்பகட் சாப்பாடு எல்லாவற்றையும் நீங்கள் நண்பர்கள் எல்லோருடனும் சுவைத்து உண்டு கலப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது எங்கள் பிரதம விருந்தினரை அறிமுகம் செய்வதற்காக எங்கள் ஒரேட்ட சுப்பிரமணியத்தின் மகன் சிற்றபேசனை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.